எங்கள் அம்மா செய்கிறதுல ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஷ்ஷஸ் பருப்புசிலி. வாங்க இந்த வீடியோவில் கொத்தவரங்காய் பருப்புசிலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொத்தவரங்காய் சூப்பர். சமைக்க ஆரம்பிக்கலாமா? ஒரு கப்பில் அரை கப்லேருந்து ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்புசிலி செய்ய துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆர் மிக்சட் அப்படின்னு சொல்லி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி நான் காமிக்க போகிறேன். இந்த கழுவின கடலைப்பருப்பு மிளகா தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. இப்போ நம்ம கொத்தவரங்காவை கழுவி வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி சைஸில் நான் வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குழஞ்சிட வேண்டாம், ஸோ கவனமாக வேக வைங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொரகொரன்னு இருந்தால் தான் பருப்புசிலி டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். பாருங்கள், 1-2 பருப்பு தெரியற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்த இந்த பருப்புசிலி பேஸ்ட்டை இட்லி தட்டில் உருண்டையாக்கி தட்டையாக்கி வச்சு இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா இட்லி தட்டில் வெந்ததுக்கப்புறம் உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் உதிராக உதிர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் நம்ம அரைச்ச அந்த பருப்புசிலி பேஸ்ட்டை கடாயில் போட்டு வறுத்தும் எடுப்பாங்க. இது கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷன், ஸோ எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் இங்கே ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வேக வச்சு எடுத்த கொத்தவரங்காயை சேர்த்துக்கிறேன். நம்ம இதை ஆல்ரெடி வேக வச்சதுனால ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம உதுத்து வச்சுருக்க பருப்புசிலியை சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுத்திருக்க குவான்டிட்டி ஆஃப் காய்க்கு ஏற்ற மாதிரி பருப்புசிலி சேர்த்துக்கோங்க. டெஃபினட்டாக பருப்புசிலி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 5 to 7 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பருப்புசிலி கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கினீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்ம அழகாக உதிராக ப்ரிப்பேர் பண்ண பருப்புசிலி யூஸ் பண்ணி கொத்தவரங்காய் பருப்புசிலி ரெடி. சூடாக ரச சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு இது பெஸ்ட் சாய்ஸ். சமையல் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கொத்தவரங்காய் சூப்பர். Hit the like button, click the bell icon, subscribe for more videos.